கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் நம் ஆண்டவருக்காக நம்மையே அர்ப்பணிப்போம். ஆவியான நம்மிடத்தில் சொல்கிற காரியம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன், உங்களுடைய உடைமைகளை அல்ல உங்களையே நாடி வருகிறேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? இன்றைய நாளின் சிந்தனைக்கு நிதானமாக ஜெபி. நிதானமாக ஜெபி. ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள். ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதற்காக? 2 கொரிந்தியர் 12:15 சொல்லுகிறது. ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். பாருங்க வார்த்தை. நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமும் வந்து அடித்திடுவேன். உங்கள் மீது நான் இத்துணை அன்பு கொண்டிருக்கிறேன். நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். எதற்காக? நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் என்னையுமே மனமுவந்து கொடுக்கிறேன். எதற்காக? நீ என்னோடு விண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ என்னோடு விண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தாய், விசுவாசத்தோடு ஜெபி. என் குழந்தாய், விசுவாசத்தோடு ஜெபி. அது உன் வாழ்வில் நீ செய்யும் எல்லாவற்றையும் ஊடுருவும். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி விட்டுவிட வேண்டும். நீ அப்படித்தான் இருக்க வேண்டும். என் சிறு குழந்தையே, நீ வந்தமைக்காய் நன்றி. பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு என்ன விரும்புகிறார்? நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு சுமையா இருக்க மாட்டேன். என் அன்பு குழந்தாய், நான் நடக்கும் காரியங்களை பற்றி, என் அன்பு குழந்தாய், நடக்கும் காரியங்களை பற்றி நீ பொறுமை இழந்து போகும்போது நான் வருத்தமடைகிறேன். ஒரு தாய் உன்னை பார்த்து நான் புன்னகைக்கிறேன். நிதானமாக ஜெபி. ஜெபிப்பதற்காக நேரம் எடுத்துக்கொள். என் சிறு குழந்தையே, நீ ஜெபிக்கும் பொழுது மகிழ்ச்சி உடையவனாய் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். எனவே என்னை மகிழ்ப்பது பற்றி மட்டுமே நினைப்பாயாக. நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பதை பற்றி எப்போதும் சிந்திக்காதே. நீ உண்மையாகவே என்னை அன்பு செய்ய விரும்பினால் இத்தகைய எந்த எண்ணங்களும் உன்னை தொல்லைப்படுத்த விடாதே. நான் உன்னை அழைக்கிறேன். உன் ஆன்மாவை தொல்லைப்படுத்தும் அனைத்தையும் வெளியே தள்ளிவிட்டு என்னை உள்ளே அழைப்பாயாக. 2 கொரிந்தியர் 12:14 சொல்லுகிறது. நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல உங்களையே நாடி வருகிறேன். உங்களையே நாடி வருகிறேன். உங்களையே நாடி வருகிறேன். நீ என்னோடு விண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க அழைக்கிறார். அதனுடைய வாழ்க்கையில் செய்யும் எல்லாவற்றையும் ஊடுருவும். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி நீ விட்டுரு. அவர் பார்த்துக்கொள்வார். என் ஆண்டவர் பார்த்துக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கு ஒரு பயம் இல்லை.
எல்லாவற்றையும் செய்யும்படி கர்த்தர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நீ அப்படித்தான் இருக்க வேண்டும். என் சிறு குழந்தையே, நீ வந்தமைக்காய் நன்றி. இந்த காலை பொழுதிலே என்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆவலோடு வந்திருக்கின்றேன். தேவ ஜனமே, யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்க. என் அன்பு குழந்தாய், நடக்கும் காரியங்களை பற்றி நீ பொறுமை இழந்து போகும்போது நான் வருத்தம் அடைகிறேன். நடக்கும் காரியங்களை குறித்து நீ பொறுமை இழந்து போகாதே. ஒரு தாய் உன்னை பார்த்து நான் புன்னகைக்கிறேன். ஒரு தாய் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன். ஒரு தாய் போல ஆவியானவர் நமக்கு சொல்வது, நிதானமாக ஜெபி. ஜெபிப்பதற்காக நேரம் எடுத்துக்கொள். நிதானமாக ஜெபிப்பதற்காக நேரம் எடுத்துக்கொள். என் சிறு குழந்தையே, நீ ஜெபிக்கும் பொழுது மகிழ்ச்சி உடையவளாய் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். மகிழ்ச்சி உடையவளாய் இருக்க ஜெபிக்கும் போது. எனவே என்னை மகிழ்விப்பது பற்றி மட்டுமே நினைப்பாயா. இதோ உங்களிடம் வர நான் தயாராக இருக்கிறேன். நான் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். கடவுள் ஒவ்வொரு நாளும் பேராவலோடு இயங்குகிறார். நீ மகிழ்ச்சியுடையவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை மகிழ்விப்பது பற்றியே நாம் நினைப்போம். நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பதை பற்றி எப்போதும் சிந்திக்காத. நீ உண்மையாகவே என்னை அன்பு செய்ய விரும்பினால் இத்தகைய எந்த எண்ணங்களும் உன்னை தொல்லைப்படுத்த விடாதே. நான் உன்னை அழைக்கிறேன். உன் ஆன்மாவை தொல்லைப்படுத்தும் அனைத்தையும் வெளியே தள்ளிவிட்டு என்னை உள்ளே அழைப்பாயாக. நான் உன்னை அழைக்கிறேன். உன் ஆன்மாவை தொல்லைப்படுத்தும் அனைத்தையும் வெளியே தள்ளிவிட்டு என்னை உள்ளே அழைப்பாயாக. அதனாலதான் 2 கொரிந்தியர் 12:15 சொல்லுகிறது, நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமு வந்து அளித்திடுவேன். உங்கள் மீது நான் இத்துணை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? நான் இத்துணை அன்பு உங்கள் மீது கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. Have a nice day. God bless you. இதை கேட்க போகின்ற ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் கொடுத்து பாருங்க. பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியதில்லை. மாறாக பெற்றோரே பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:15 மிக அழகாக சொல்லுகிறது, நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமு வந்து அளித்திடுவேன். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செல்வம் சேமித்து வைப்பதை விட ஆவிக்குரிய செல்வங்களை சேர்த்து வைப்போம் என்ற சிந்தனையோடு God bless you, God bless you, God bless you, God bless you. அனைத்து மக்களும் உலகமெத்திசையிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கேட்கும்படி செய்ய மாட்டவரே. எல்லா ஜாதி ஜன மக்களும் இதை கேட்கட்டும் ஆண்டவரே. நீ கேட்க செய்ய போவதற்காய் நன்றி. உலகமெத்திசையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்று சொன்னீரேன். இதோ சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில், துன்பமா, துயரமா, பாடுகள், வேதனையா, இன்னலா, இடுக்கணா, நெருக்கடியா, என்னவா இருந்தாலும், நோயா, நொடியா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Have a nice day.